ஸோ கேஸ் வெல்கம் பேக் டு மாஸ் இனோவேஷன். ஸோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம இந்த உள்வரினோடைய கிளாஸை மேக் பண்ணலான்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா, நம்மளால இந்த மேனுவலான உள்வரின் கிளாஸை பண்ணியாச்சு. பட் ஆட்டோமேட்டிக் கிளாஸ் பண்ணும்போது அதில் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, இது வந்து ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ உள்வரின் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட்லேயே இந்த கிளாஸ் வந்து டக்குன்னு வெளியே வரும். பட் நம்ம பண்ணதில் என்ன ஆச்சுன்னா, நம்ம இந்த லீட் ஸ்க்ரூ மெக்கானிசம் யூஸ் பண்ணதால் இது வெளியே வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஏன்னா இது இந்த கிளாஸில் இருக்கிற இந்த நைஃப் வெளியே வரணும்னா இந்த மோட்டர் ரொட்டேட் ஆகி இந்த லீட் ஸ்க்ரூ ரொட்டேட் ஆகி இது மூலமாக இந்த ரொட்டேஷன் டு லீனியர் மோஷன் கிடைக்கும். ஸோ நம்ம என்னதான் ஹை ஃபாஸ்ட் மோட்டரை யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த லீட் ஸ்க்ரூ ரொம்ப ஸ்லோவாக சுற்றுறதால இதோட மோஷன் வெளியே வர்றதுக்கு ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் ஆகுது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வீடியோ போஸ்ட் பண்ணலை. ஸோ இது ரொம்ப நாளாக ரிசர்ச்லேயே நின்றுட்டு இருக்குது. ஸோ அதனால் நம்ம மேனுவலாக இதை வச்சு சில வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தோம். ஸோ இது பார்க்கவே ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. ஸோ இது பார்க்க ரியல் கிளாஸ் மாதிரியே இருந்துச்சு. அண்ட் இது நல்லா பெர்ஃபார்ம் ஆகுது. ஸோ கொஞ்சம் கைக்கு பிடிக்கிறதுக்கு கிரிப்பாகவும் இருக்குது. பட் சீக்கிரமாகவே இந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணுறேன். இதோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த மோட்டரோட மெக்கானிசம் இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது மெக்கானிசமில் ட்ரை பண்ணுவோம். லைக் நியூமேட்டிக்ஸ் ஆர் நம்ம ஏதாவது ஏர் கம்ப்ரெஷன் இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி நான் ரிலீஸ் பண்ண பார்க்குறேன். ஆர்எல்ஸ் இதுவே சீக்கிரம் சால்வ் ஆயிடுச்சுன்னா இந்த வீடியோ கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஸோ உள்வரினோட ஆட்டோமேட்டிக் கிளாஸ் எப்படி ஒர்க் ஆகும்ன்ட்டு கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இது ஹேண்டில் வியர் பண்ணும்போது இப்படி தான் இது வியர் பண்ணுவோம். ஸோ இது ரொம்பவே சாலிடாக வெயிட்டாகவும் இருக்குது. அண்டு இது சீக்கிரமாகவே நீங்கள் வீடியோஸில் பார்க்கலாம். கொஞ்சம் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணிவிட்டு நான் போஸ்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ லீட் ஸ்க்ரூ நம்ம மேக்ஸிமம் எல்லா